ஸோ இது வந்து எனக்கு ரியலாகவே நல்லா இருக்கு. அண்ட் இந்த நிப்பிள் கவரேஜஸ் அண்ட் இது வேர் பண்ணுறதுனால வந்து பீப்புள் லைக் ஜிம் போகிறவங்க வந்து இன்னுமே கொஞ்சம் ஆக்வர்ட்னஸ் ஃபீல் பண்ணாமல் இருக்கும். ஏன்னா ஜிம் வேர்ஸ் மோஸ்ட் வந்து புஷ்அப் போடுறப்போ ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும். பட் இது வந்து எனக்கு எப்படி தெரியுதுன்னா ஃபுல் கவரேஜ் அப்படின்றாங்க. ஹெவி பஸ்ட் இருக்கவங்க வியர் பண்ணலாம் அண்ட் நல்ல ஒரு ஃபுல் கவரேஜ். ஸோ அவங்க இந்த ஹெவி லிஃப்ட்ஸ் பண்ணுறப்போ எங்கே பெயின் இருக்கும், தே ஹேவ் அ ஷோல்டர் பெயின். ஸோ இது யூஸ் பண்ணுறப்போ மேபி அவங்களுக்கு அந்த பெயின்ஸ் ப்ராட் ஷோல்டர்ஸ் இருக்கவங்க, ப்ராட் ஒர்க் அவுட் ஷோல்டர்ஸ் ப்ராடன் பண்ணுறவங்க வந்து மேபி தே யூஸ் திஸ் லைக் இது ரொம்பவே இந்த இடத்துல வந்து அவங்களுக்குலாம் வந்து இந்த சதை தூங்குறது அதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ இது போட்டு ஒர்க் அவுட் பண்ணுறப்ப மேபி தட் லிவ். பெண்களோட மார்பகம் கவர்ச்சியா ஆபாசமா மாறலதான் ஒரு குழந்தை தாய்ப்பால் குடிச்சு பெரிய மனுஷனா மாறுது. மனித சமுதாயம் நன்றியோட பார்க்க வேண்டிய ஒரு உறுப்பு பெண்களோட மார்பகம். ஆனா அதுக்கு ஒரு பிரா வாங்கணும்னா ஒளிச்சு ஒளிஞ்சு வெக்கப்பட்டு வாங்கணுமா? நிறைய பெண்களுக்கு தன் பிரா சைஸே தெரியாது. பிராவை பத்தி A to Z தெரிஞ்சுக்கோங்க. நார்மலைஸ் ஃபீமேல் பிரஸ்ட். வணக்கம். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அழகா ஒரு ஜிம் வியர்ல ரெடியா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது என்ன பிரேசியர்? இது வந்து ஸ்போர்ட்ஸ் டைப்னு சொன்னாங்க. ஆல்சோ இட்ஸ் அ ஜிம் வேர். ஸோ நான் கம்ப்ளீட்டா போட்டிருக்கிறது வந்து இட்ஸ் அ ஜிம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வேர், போத் ஆஃப் தட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜிம் அப்படின்னு எடுத்துக்கும் போது அங்கே ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே இருக்கிறது என்னன்னா, நம்ம வந்து கையெல்லாம் இப்படி மேலே தூக்குவோம். சில நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி வெயிட்ஸ் எல்லாம் லிஃப்ட் பண்ணுவோம். அப்போ அந்த நம்ம போட்டிருக்கக்கூடிய பிரேசியர் வந்து கொஞ்சம் இப்படி மேலே போயிடுமா அப்படிங்கிற ஒரு டவுட். பட் இது ஆக்சுவலி ரொம்ப ஃபிட்டா இருக்குல்ல. ஆக்சுவலி நானுமே ஜிம் போகிறப்பல ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணேன். பிகாஸ் அவ்வளோ ஜென்ஸ் இருப்பாங்க, நம்ம பண்ணுறப்போ இட் வில் பி மோர் ஆக்வர்ட். அண்ட் டிஷர்ட்ஸில் வந்து நிப்பிள் தெரியுது. ஏன்னா ஸ்வெட் ஆச்சுன்னா இட் வில் பி மோர் விசிபிள். ஸோ இது வந்து எனக்கு ரியலாகவே நல்லா இருக்கு. அண்ட் இந்த நிப்பிள் கவரேஜஸ் அண்ட் கம்ப்ளீட் ஃபிட்டாக இருக்குது. ஆல்சோ அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே எனக்கு வந்து அப்வர்டாக இருக்குது. அண்ட் நான் கை தூக்குறப்போ எனக்கு ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. இது வேர் பண்ணுறதுனால வந்து பீப்புள் லைக் ஜிம் போகிறவங்க வந்து இன்னுமே கொஞ்சம் ஆக்வர்ட்னஸ் ஃபீல் பண்ணாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஜிம்மை சுற்றி வரப்போ அவங்களுக்குமே ஒரு ஐயோ யாருனா என்ன பார்த்துருவாங்களா அப்படின்ற ஒரு அன்கம்ஃபர்டபிளி சுற்றி இருந்துகிட்டே இருக்கும். பட் ஐ திங்க் திஸ் வில் மேக் தெம் கம்ஃபர்ட். அதே மாதிரி முக்கியமாக ரன்னிங் பண்ணும்போதாக இருக்கட்டும், நம்ம வந்து ட்ரெட்மில்ல போகும்போதுமே இந்த நம்மளுடைய அங்கே இருக்க நம்ம பிரெஸ்ட் வந்து ஒரு மாதிரி சாகியாக இருக்கா, ஒரு மாதிரி ஜம்ப் ஆகி வருதா, ஒரு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக கான்ஷியஸ்லேயே இருப்போம். அந்த மாதிரி ஆயிட்டாலே யாரை பார்த்துட்டாங்களா, அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இவங்க என்ன நினச்சிட்டாங்களா யோசிப்போம். ஸோ இது முக்கியமாக அந்த மாதிரி ஆகாமல் நமக்கு அழகாக அப்லிஃப்ட் பண்ணி அந்த இடத்துல ஸ்ட்ரென்த் கரெக்டாக வந்து நமக்கு வந்து அங்கே ஒரு லூஸ்னஸ் இல்லாமல் டைட் ஃபிட்டோடுமே இருக்குது. ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி பர்ஃபெக்டாக உங்களோட பாடி ஷேப்புக்கும் அண்ட் நீங்கள் போடக்கூடிய காஸ்டியூமுக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் பிரேசியர் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ரொம்ப அழகாக அதை போட்டுட்டு வந்து காட்டியிருக்கீங்க. நீங்கள் வாக்கிங் போகிறீங்க, ரன்னிங், ஜிம்க்கு போகிறீங்க, சைக்கிளிங் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான ஒரு ஒர்க் அவுட் ரிலேட்டடான ஒர்க்ஸில் நீங்கள் இன்வால்வ்டாக இருக்கும்போது நிறைய பெண்கள் நார்மல் பிரேசியர் நம்ம ஒரு சாரீக்கு போடுறதா இருக்கோ இல்லை நம்ம வீட்டில் போடக்கூடியதுன்னு இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து வியர் பண்ணிட்டு போகிறீங்க. அது வந்து டோட்டலி இட் இஸ் வந்து வெரி மச் லைக் என்ன சொல்கிறது, யூஸே பண்ணக்கூடாது அந்த மாதிரி. ஏன்னா அந்த காஸ்டியூம் நீங்கள் போடுறது வந்து ஒரு ஜிம் வியர் அண்ட் நீங்கள் வந்து உங்கள் பாடி ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட பிரெஸ்ட்டுமே இப்படி மேலே கீழே போய் வரும்போது ரொம்ப லூசன் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல நமக்கு அங்கே ஃபிட்டாக இருக்கணும். அதனால இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்போர்ட்ஸ் வியர் தான் நீங்கள் வாங்கி வியர் பண்ணணும். ஜிம் வியர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது ஐஸ்வர்யா. இப்போ நீங்கள் வியர் பண்ணியிருக்கிறது வந்து சீம்லெஸ் புஷ்அப் ஜிம் வியர், ஆக்சுவலி ஜிம் பிராது. ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது? என் உடம்புல இருக்கிறதே தெரியல ஆக்சுவலி. அண்ட் ரொம்ப லைட்டாக இருக்கு. லைக் ஏன்னா ஜிம் வேர்ஸ்ல மோஸ்ட் வந்து புஷ்அப் போடுறப்போ ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும். பட் இது வந்து எனக்கு எப்படி தெரியுதுன்னா நான் போட்டிருக்க அந்த ஃபீல் இல்லை. அண்ட் இட் வில் பி லைக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. லைக் ஒரு ஃபெதர் ஃபீல் மாதிரி இருக்குது. பாடியில் இருக்க அந்த ஃபீல் இல்லை, ஹெவியாகவும் இல்லை. லைக் ஏன்னா ஜிம் வேர் போடுறப்போ நமக்கு வந்து அந்த டைட்டன் பண்ணுறதுக்காக வி வில் யூஸ் டைட் வேர்ஸ். பட் இது வந்து கொஞ்சம் லைட்டாக நல்லாயிருக்கு. ஸோ இந்த சீம்லெஸ் புஷ்அப் பிராஸ் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு ஜிம் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பிரேசியரும் ஒரு வெயிட்டாக வந்து தெரியக்கூடாது, ரொம்பவே லைட் வெயிட்டாக நம்ம பாடி இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இதை சூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ என்னோட கையில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒன்று வியர் பண்ணி நீங்கள் வந்து அழகாக உங்கள் பாடியை ஃப்ளான் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். ஸோ இது ஆக்சுவலி மெயினாக வந்து ஹெவி பஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஃபுல் கவரேஜ் அப்படின்றாங்க.
ஹெவி பஸ்ட் இருக்கவங்க வியர் பண்ணலாம் அண்ட் நல்ல ஒரு ஃபுல் கவரேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஐ திங்க் இது வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேக்லேயுமே நமக்கு வந்து ஒரு டைட் ஃபிட் இருக்க மாதிரி தோணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதுவுமே வந்து ஹெவி பஸ்ட் இருக்கவங்களுக்காக தான். ஹெவி பஸ்ட் இருக்கவங்க இதை வியர் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஒரு நேரத்துலையுமே அந்த சாகி ஃபீல் வந்து இருக்கவே இருக்காது. அண்ட் அவங்க வியர் பண்ணுற டிஷர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ஜிம் வியர் அவங்க வியர் பண்ணாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்க வந்து ஒர்க் அவுட்ஸ். ஆக்வர்ட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி யூ ஹேவ் லைக் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லையும் இருக்குது. பிகாஸ் இது கம்பேர் பண்ணுறப்போ இட் வில் பி லைக் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இல்லாமல் தட் ஹாவ் அ லைக் எப்படி சொல்றதுன்னா ஒரு ஹெவியா திக்கா இல்லாம இது திக்கா இருக்கு, இது கொஞ்சம் இதுவா இருக்கு. ஸோ பீப்புள் வில் லைக் தட். சில பேர் கொஞ்சம் பெருசா போடுற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் சின்னதா இருக்க மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அனதர் ஒன் ஜிம் பிரா இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து முக்கியமாக இந்த ஷோல்டர் பேட் இருக்குல்ல, இங்கே இந்த பேட் வச்சிருக்கனால நிறைய பேருக்கு இங்கே வந்து நம்ம எப்பவுமே எடுத்து விடுவோம். அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி வலிக்குது, உறுத்திட்டே இருக்கு, ஏதோ ஒரு அங்கே இருக்க அந்த ஒரு சென்சிட்டிவாக சில பேருக்கு இருக்கும் இந்த இடத்துல ஷோல்டர் கிட்ட. ஸோ இது உங்கள் பேட் வச்சிருக்கனால இது வந்து கொஞ்சம் அங்கே ஒரு மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஏரியால கம்ஃபர்டபிலிட்டி கொடுக்கும். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த உமன்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து ஹெவி லிஃப்ட்ஸ் பண்றாங்க. தே டூயிங் ஹெவி லிஃப்ட்ஸ். ஸோ அவங்க இந்த ஹெவி லிஃப்ட்ஸ் பண்றப்போ இங்கே பெயின் இருக்கும். தே ஹேவ் அ ஷோல்டர் பெயின்ஸ் பிகாஸ் ஆஃப் வேரிங் தீஸ் டைப் ஆஃப் திங்ஸ். ஸோ இது யூஸ் பண்றப்போ மேபி அவங்களுக்கு அந்த பெயின்ஸ்லாம் வராமல் இருக்குன்றது என்னோட. ஐ திங்க் இது மோஸ்ட் காமன் ஒரு ஜிம் வியர் நினைக்கிறேன். ஏன்னா வி ஹவ் சீன் லாட் ஆஃப் செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு பிரேசியஸ் வியர் பண்ணிட்டு வெயிட்ஸ் லிஃப்ட் பண்றது, மெயினாக வந்து அவங்க அந்த ஷோல்டர் ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி வியர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஷோல்டர் கிட்ட ஒரு டைட் ஃபிட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம பாடி எப்பவுமே இப்படி வந்து நம்மளே கொஞ்சம் இந்த கூணு போடாதீங்க அப்படின்னு நார்மலாகவே நம்ம இப்படி கொஞ்சம் வந்துருவோம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வியர் பண்ணும்போது ஐ திங்க் கொஞ்சம் பாடியுமே ப்ராட் ஷோல்டர்ஸ் இருக்கவங்க, ப்ராட் ஒர்க் அவுட்ஸ் லைக் ரொம்ப ப்ராடான் பண்ணுறவங்க வந்து ஐ மீன் ஷோல்டர்ஸ் ப்ராடான் பண்ணுறவங்க வந்து மேபி தே யூஸ் திஸ் லைக் இது ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், அதே மாதிரி தான் கரெக்ட். ஏன்னா அந்த ப்ராட் ஷோல்டர்ஸ் இருக்கவங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கும், எப்பவுமே ஏதாவது தூக்கும் போதோ எதாவது இருக்கும் போது. ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி அவங்க வியர் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஷோல்டரை கொண்டுட்டு வந்து அலைன் பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் த சாகி. இந்த இடத்துல வந்து அவங்களுக்குலாம் வந்து இந்த சதை தொங்குறது அதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ இது போட்டு ஒர்க் அவுட் பண்ணுறப்ப மேபி தட் லிவ்ஸ் தெம். ஸோ இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜிம் வியர்ஸ் இருக்குது பிரேசியரில் மட்டுமே. பட் இது இல்லாமல் நார்மல் இதெல்லாம் தெரியாமல் நிறைய பேர் வந்து நார்மலான ப்ராஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரியான பிரேசியர் வேணும், முக்கியமாக நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது நீங்கள் வியர் பண்ணக்கூடிய ஜிம் வியர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா திங்க் இட் வில் பி பர்ஃபெக்ட். ஸோ இது அழகாக வந்து நம்மளோட ஐஸ்வர்யா வியர் பண்ணி எவ்வளோ ஃபிட்டாக இருக்குன்னு நமக்கு சொல்லிடுவாங்க. ரெடி? எஸ்.